மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அளித்த விபர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் கூர்ந்தாய்வு செய்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்துக்கும் இடமளிக்காமல் இந்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நான் அவரை நேரில் அவரது அறையிலே சந்தித்து இது குறித்து விரிவாகவும் பேசியிருக்கின்றேன். இப்போது அந்த பகுதி முழுக்கவே ஒரு பதற்றம் இருக்கிறது. ஏற்கனவே இத்தகைய கிணறுகள் அங்கே தோண்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே பல பாதிப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய நிலையில அமைச்சர் அவர்களை நான் பேசி முடித்த பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போது புதிதாக 4 கிணறுகளை தோண்டுவதன் மூலமாக நிலத்தடி நீர் உட்போகும், விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும், புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அந்த பகுதியை சுற்றியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே ONGC நிறுவனம் இது போன்ற ஒரு அனுமதியை கேட்டபோது அன்றைய திமுக அரசு அதை மறுத்திருக்கிறது, உறுதியாக நிராகரித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த திட்டத்தை இந்த அரசு உறுதியாக நிராகரிக்க வேண்டும், தொகுதி மக்களுடைய பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நான் கூறி அமர்கிறேன். மாரிமுத்தவர் அவங்களும் பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க பதில் கொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் வைக்கப்பட்டிருக்கிற ஏடை நான் உன்னிப்பாக படித்து பார்த்தேன். அதில் சில விளக்கங்களை அமைச்சரின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விளைகிறேன். மைக்கை சரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்க பக்கமா திருப்பிக்கோங்க, பேசுங்க. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை குறிப்பாக மீன் வளம் அதிகமாக செல்வாக்கு மிக்க பகுதி. அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது. அங்கே அதோடு சார்ந்திருக்கிற விவசாயம் முக்கியமானது. அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய வாழ் உரிமைகள் அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி தரைத்தளத்திலிருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 10,000 கிலோமீட்டர் அடி தூரம் அதை குழாய் போடுகிற காரணத்தினால், இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தின் மூலமாக போடுகிற காரணத்தினால் பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற கடல் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் அது நம்பி இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் இந்த ஆழ்குழாய் கிணறுகள் போட போட வெளியேறுகிற தண்ணீர் அருகாமையில் இருக்கிற தரைத்தளத்தில் மேல இருக்கிற விவசாய நிலங்களில் அது உப்பு நீராக பாதிக்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்கிறது பிச்சாவரம் என்ற மிகப்பெரிய சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கிற சுற்றுலா தலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும், கடல் ஆமைகள் அங்கே பாதிக்கப்படும், அங்கே இருக்கிற தாவரங்கள் எல்லாம், கடல் உயிரின தாவரங்கள் எல்லாம் அது பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதனை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க கூடாது என்பதனை நான் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க, வேண்டாம்.